அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் ஜெயா தொலைக்காட்சி அளித்திருக்கக்கூடிய புதிய தகவல் இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஜெயா டிவி அப்படின்னு சொல்லிட்டாலே அது அதிமுகவுக்கு சாதகமான ஊடகம் அப்படின்னு தான் காலங்காலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே ஜெயா தொலைக்காட்சி அப்படின்றது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தான் அந்த மாதிரி செயல்பட்டாங்க அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். பொதுவாகவே அரசியல் கட்சிகள் அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விளம்பரத்துக்காக ஒரு தொலைக்காட்சியை நடத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த தொலைக்காட்சியில அவங்க பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சாதனைகள் மற்றும் பிற கட்சிகள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும் வண்ணம் அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும். ஆனால் ஜெயா தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா எப்போ இருந்தாங்களோ அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா அது ஒரு நியூட்ரலான ஊடகமாகவும் கொஞ்ச நாள் தினகரனுக்கு ஆதரவாக வேலை செஞ்சிருந்தாலுமே அதற்கு பிறகு ஒரு நியூட்ரலான ஊடகமாக தான் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜெயா டிவியுடைய சிஓவான விவேக் ஜெயராமன் பார்த்தீங்கன்னா தற்போது அவங்களுடைய சேனல் டிஆர்பிக்கு உபயோகப்படுற மாதிரியும் அதற்கு பிறகு நம்ம ஒரு நியூட்ரல் தொலைக்காட்சியாக இருக்கிறோம் சரி, ஆனா நம்ம சேனலுக்கு டிஆர்பி வேணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் கொஞ்சமாவது சாதகமாக செயல்பட்டா மட்டும்தான் நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு டிஆர்பி ஏறும், பிசினஸ் நிறைய வரும் அப்படின்றத உணர்ந்து விவேக் ஜெயராமன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை வச்சு இனிமே சீமான் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே லைவ்ல நம்ம தொலைக்காட்சி கவர் பண்ணணும். இப்போதைக்கு லைவ்ல வருது அப்படின்னாலே யூடியூப்ல மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் தொலைக்காட்சியில பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சீமானுடைய அனைத்து நிகழ்வுகளையும் லைவ்ல போடக்கூடிய தொலைக்காட்சியாக மாறணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஜெயா தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த தகவலை கொஞ்ச நாள்ல விவரமாக வெளியிடுவாங்களா அல்லது வீடியோவாக வெளியிடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை ரொம்ப தீர்க்கமாக ஜெயா தொலைக்காட்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இனி வரும் காலங்களில் ஸ்மார்ட் போன் பயன்பாடு இல்லாம இருக்கக்கூடிய நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியிலேயே சீமான லைவ்ல பார்க்க முடியும் அப்படின்றத ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இன்னமும் ஒரு 30% மக்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளை மட்டுமே செய்திகளை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ஆதரவான ஒரு விஷயமாகவும் சீமானை அந்த 30% மக்களை சென்றடைய ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சீமான் இருக்கக்கூடிய அரசியல் வேலை காரணமாக நிறைய தொலைக்காட்சிகளுக்கு சிறப்பு விருந்தினராக போகாம இருந்துட்டு இருக்காரு. இந்த வரிசையில முதல்ல இருக்கிறதே விஜய் டிவி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இறுதியாக ஜீ தமிழ் நடத்திய நிகழ்ச்சியில ஜீ தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய டிஆர்பி வச்சு ரொம்பவே கடுப்பா இருக்காங்க விஜய் டிவி. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது சீமான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்தே ஆகணும் அப்படின்னு நிறைய நிர்வாகிகளை தொடர்ச்சியாக அணுகிட்டு இருக்காங்க அப்படின்னும் அடுத்து சீமானுக்குன்றே நாங்க ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கிட்டு இருக்கோம், அந்த நிகழ்ச்சிக்கு சீமான் வந்தே ஆகணும் அப்படின்னு இப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சீமான இந்த விஷயத்திற்காக ஒரு அப்பாயின்மெண்ட் தர மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஜெயா தொலைக்காட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இது சீமானுடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக மாறும் அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.